அந்த இப்போ நம்ம மாதிரி. உடலை வந்து எப்படிங்க ஐயா பராமரிச்சுக்கணும்? எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது எப்படிங்க ஐயா? காலையில் எந்திரிச்சுங்க, ஆ. இயற்கை வாழ்வியலில் நாங்கள் இருக்கிறோம். கருவேலம்பல் பொடி, ஆவாரம்பூ தேநீர் அது சாப்பிட்றோம். அப்புறம் 7, 7:30க்கு பழையசோறு குடிக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டாவே 12 மணிக்கு பசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். 12 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த தேநீர் கடையில் போய் இந்த பாக்கெட் பால்கள் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு உடம்ப கெடுக்கிறது. உதாரணமாக குறிப்பாகவே வந்து தேநீரோட இந்த பால் சேர்த்தக்கூடாதுங்கிறது தான் குறிப்பாக எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. இயற்கை வாழ்வியல் எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த ஆவாரம்பூ அந்த காலத்தில் வெள்ளைக்காரர் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆவாரம்பூ தான் டீ தூளுக்கு பதிலாக போட்டிருந்துருக்குறாங்க. கோடை காலங்களுக்கு புழுதண்ணி பழைய சோறு, குளிர்காலங்களுக்கு இந்த ஆவாரம்பூ தேநீர் தான் சாப்பிட்டுருந்துக்கிறாங்க. அந்த வாழ்வியல் தான் கடைபிடிக்கிறோம். அதனால் கொஞ்சம் நல்ல முறையில் இருக்குதுங்க. எல்லாருமே அதை பின்பற்றணும். சாப்பாடே சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. பப்பாளி பழம் இரவு உணவு இதுதானுங்க. அப்படி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எதை சாப்பிட்டாலும் இப்போ பழங்கள் வந்து 14 பழம் சாப்பிடுவேன் சாயங்காலம். 14 பழம் உணவு எடுத்துக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும், ஏற்றுக்கும். சும்மா டபக்கு 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 தண்ணி குடிக்கிறதும் அப்படித்தான், மெல்ல குடிக்கணும். எல்லாமே எல்லாமே உணவாக எடுத்துக்கும். தண்ணியே போதுங்க, தண்ணி குடிச்சே வாழலாம். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. மக்களுக்கு அதை சொல்லி நாம பின்பற்றி வந்துட்டோம். அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சிலர் வர்றாங்க, சிலர் வர்றதில்ல. சரி, அவங்க கேட்டுட்டு மொல்லமா அவங்களுக்கு ஒரு கால நேரம் வரும் பொழுது அப்போ வருவாங்க.